வெல்கம் டு த ஷோ சார். ஓகே சார். ஒரு பேஷண்ட்டுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு எதெல்லாமே டெஸ்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது சார்? டெஸ்ட்டு வெரிகோஸ் வெயினுக்கு டெஸ்ட்டுன்னு போகும்போது முதல்ல டாக்டரை நீங்கள் அணுகும்போது அவர் சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு கேட்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவார். நிற்க வச்சு பார்ப்பாங்க, உங்களை இரும்பு வச்சு பார்ப்பாங்க, உங்களை மூச்சை பிடிக்க வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க வந்து டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளஸ் வீனஸ் அல்ட்ராசவுண்ட், டூப்ளக்ஸ் ஸ்கேன். ஓகே சார். அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால்வெல்லாம் எவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம், ரத்த குழாயோட டயாமீட்டர் எவ்வளோ விரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் அவங்களுக்கு. சில கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் அப்படின்ற சீரியஸ் கண்டிஷன் இருக்கான்னு கூட இந்த ஸ்கேன்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஸ்கேனு. ஓகே. சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இப்போதைக்கு நம்மளுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா தோலை ஒரு சின்ன ஒரு பஞ்சர் மட்டும் பண்ணி லேசர் இல்லை ஆர்எஃப் மூலயமா வந்து ரத்த குழாயை சீல் பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது வந்து நவீன முறையில் பார்த்திங்கனாக்கா காலையில் வந்தாங்கனாக்கா அந்த டே கேர் சர்ஜரி, காலையில் வந்து சில மணி நேரங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். இந்த ஆப்ரேஷன் கூட லோக்கல் அனஸ்தீஷியாலே பண்ணலாம். ஒரு மேஜர் சர்ஜரி அப்படின்ற கேட்டகரியில் வரலனாலும் இது வந்து அனஸ்தீஷியா பேக்கப்போட அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பெயின்லெஸ் இல்லாமல் சின்ன பஞ்சர் மூலியமாக, மேஜர் கட்ஸ்லாம் எதுவும் இருக்காது, சின்ன பஞ்சர் மூலியமாக பண்ணிட்டு போயிடலாம் அவங்களுக்கு. ஸோ வெரி வெரி சேஃப் சர்ஜரி. ஓகே ஓகே. ஸோ அட்மிஷனே தேவையில்லை. அட்மிஷன் வந்து இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக பண்ணலாம். ஆஸ் சச் இந்த ஆப்ரேஷனுக்காக அட்மிஷன் தேவையில்லை. ஓகே 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 சார். எப்படி இது ப்ரிவென்ட் பண்ணலாம் சார்? ப்ரிவென்ஷன் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஸ்டாக்கிங்ஸ் போடலாம். ஓகே. ஸோ நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஸோ வாக்கிங்கை மேண்டேட்ரியாக பண்ணும்போது இந்த பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காஃப் மசில் பம்ப் ஆகும்போது அந்த வெயின் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், அந்த ரத்த ஓட்டம் அங்கே தேங்காது. ஸோ வாக்கிங் வாக்கிங் வாக்கிங். ஓகே. ஸோ ஸ்டாக்கிங்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்கிறவங்க வந்து வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ப்ரிவென்டிவ். ஓகே ஓகே சார். ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குது வராமல் இருக்கிறதுக்கு? எக்ஸசைஸ் தான் வாக்கிங் வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு. ஒருவேளை அவங்க ட்ராவலில் இருக்கிறாங்கனாக்கா இந்த டெய்லர் பெடல் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ அதுவுமே இந்த காஃப் மசில் பம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அவங்களுக்கு. ஓகே. இதெல்லாம் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. உங்களுக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு எதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா? உங்களால் மெசேஜ் ஏதாவது வெரிகோஸ் வெயினுக்கு? ஃப்யூச்சர் ப்ரெசண்ட் எல்லாருக்குமே என்ன வந்து அட்வைஸ் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. பாதத்தில் இல்லை காலில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, பாரம் இருக்குது, புண்ணு ஏற்படுது, அரிப்பு ஏற்படுது, கணுக்கால் சுற்றி தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம், வீக்கம் வருது காலில், இந்த மாதிரி இருக்குனாக்க வெரிகோஸ் வெயின் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை வெரிகோஸ் வெயின் சம்மந்தமான டாக்டர்ஸை நீங்கள் பார்த்து அது வெரிகோஸ் வெயின் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி அதோட ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக ஆரம்பித்தா நாளடைவில் அது காம்ப்ளிகேஷனாக அந்த புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமலோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் பார்த்திங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் அடுத்தடுத்த கிரேடுக்கு போகாமல் முன்னாடியே தவிர்த்துக்கலாம். இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே சார். நீங்கள் பார்த்ததில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த வெரிகோஸ் வெயின்? வெரிகோஸ் வெயின் வந்து ஒரு சில சீரியஸ் கண்டிஷனில் அட்டாச்சாக வரலாம். இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மசிலுக்கு கீழே இருக்கிற ஒரு பிரதான வெயினில் வந்து அடப்பு ஏற்படும் போது இந்த வெரிகோஸ் வெயின் அதனால் கூட வரலாம். ஆனால் இதெல்லாம் சீரியஸ் கண்டிஷன் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயினை சாதாரணமாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. அந்த டீப் வெயின் த்ராம்போசிஸாக இருந்தால் அதை இமீடியட்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை தொடங்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு மருத்துவரை அட் த ஏர்லியஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஏதாவது சேஞ்ச் உங்கள் காலில் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்ஸ் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம் சார்? வெரிகோஸ் வெயின் பேஷண்ட் வந்து நம்மளுடைய சென்டர் வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் கவர்மெண்ட் கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் சென்னை வெரிகோஸ் வெயின் கிளினிக் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம். என்னோடய பேர் பிரேம்குமார். ஸோ நெட்டில் சர்ச் பண்ணால் சென்டரோட பேர் வந்து சென்னை வெரிகோஸ் வெயின் கிளினிக்கு. ஸோ இது மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம்.